Hello guys, welcome back to ECE preparation. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இஎம்எஃப்ல கவர் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது நியூ டாப்பிக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஒரு 3 வீடியோஸில் இந்த வீடியோ விட்டுட்டு நான் ஒரு ரிமைனிங் ஒரு 3 வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா இஎம்எஃப் ஃபுல்லாக கவர் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் ஜென்ரலாக வந்து கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு 2 வீடியோ போட்டேன் அப்படின்னா இஎம்எஃப் வந்து பக்காவாக கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உன்னோட சிலபஸ் ஆஸ் பர் சிலபஸில் தான் நான் உனக்கு எடுத்துகிட்டு இருக்கேங்கிறது என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஓகேங்களா? அதுலேயுமா பர்டிகுலராக பாருங்கள் உங்களுக்கு டிப்ளமோ சிலபஸ். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க, கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுக்கு உங்களோட கிளாஸஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கலாமான்னு. தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? டிப்ளமோ சிலபஸில் இனிமேல் எடுக்க போகிற ஃப்ரீ கிளாஸஸில் வந்து உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் காமனாக இருந்தது அப்படின்னா நானே காமன் இதிலே போட்டுருவேன். தம்ப்நெயிலே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிடுவேன் இன்ஜினியரிங் அஸ் வெல் அஸ் டிப்ளமோ அப்படின்னு. இல்லைனாலும் கிளாஸஸ் எடுக்கும் போது உனக்கு நான் சொல்லிடுவேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா சம் மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அட் அ டைமில் ரெண்டுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ சிலபஸில் இன்ஜினியரிங் எல்லாருக்குமே தெரியும். இன்ஜினியரிங்கில் இஎம்எஃப்ல உங்களுக்கு செகண்ட் ஹாஃபே ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது அப்படியே இருக்கட்டும். இன்ஜினியரிங் சிலபஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுன்னு ஒரு டாபிக் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டாப்பிக்கு இது வரைக்கும் நான் எடுத்த 8th வீடியோ வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? அவங்க ஜென்ரலாக ஒரே ஒரு டாபிக் கொடுத்தாலும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டில் இது வரைக்கும் நான் என்ன எடுத்தனோ எல்லாமே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது ஒரு விஷயம். மேம் அப்போ இது மட்டும் படித்தா போதுமா, எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் படித்தா போதுமா, மேக்னெட்டிக் ஃபீல்டு படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைம்மா, உங்களுக்கு சிலபஸில் வந்து மேக்னட்டிசம் அப்படிங்கிற ஒரு வேர்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் ரொம்ப ஜென்ரலாக கிட்டத்தட்ட ஒரு 3 கொஷினோ 4 கொஷினோ கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பாருங்கிறத நான் கம்பல் பண்ணலை. ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட் யூனிட்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்னு இஎம்எஃபோட ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டாபிக் அப்படிங்கிறத விட ஒரு ஹாஃப் ஆஃப் தி போர்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஹாஃப் வந்து சர்க்யூட் தியரி போர்ஷன் கொடுத்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 40% தான் உங்களுக்கு டிசி மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆஸ் பர் சிலபஸில் தான் நான் மெட்டீரியல் வந்து கோத்ரூ பண்ணி எடுத்துகிட்ருக்கிறேன். கண்டென்ட் வந்து EEE ஃபேக்கல்ட்டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்கனைஸ் பண்ணுறதுனா ஸோ அதனால் எனக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் டிப்ளமோக்கு ப்ரிப்பேர் பண்ணுற டிப்ளமோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் தாராளமாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இதெல்லாம் இருக்கட்டும். ஓகேவா? உன்னோட டாப்பிக்கில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து மேக்னெட்டிக் சர்க்யூட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் மேக்னெட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாஸ் இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி நான் எடுக்க போகிறது என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்ன. ஓகேவா? உனக்கு முதல்ல அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் லாஸாக இருக்கட்டும், இல்லை மெட்டீரியலாக இருக்கட்டும், எலமெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உள்ளதே உனக்கு என்னங்கிறது புரியும். ஓகேவா? ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது என்ன. ஸோ நீ பெரிய அளவுக்குலாம் திங்க் பண்ணவே வேண்டாப்பா. நம்ம சின்ன வயசில் நம்ம விளாண்டுருப்போம்ல, மேக்னெட் வச்சு விளாண்டுருப்போம். அப்போது நான் ரெண்டுத்தையும் கிட்டக்க கொண்டு வரும்போது எனக்கு அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஆனது ஜென்ரேட் ஆகுது. அது மூலமாக எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மேக்னெட் ஆனது ஒன்றுக்கு ஒன்று அட்ராக்ட் ஆகுது. இதுதானே கான்செப்ட். ஓகேவா? ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈவன் நான் இல்லை வேறு எந்த வீடியோஸ் பார்த்தாலும் இல்லை நீங்கள் எந்த புக்ஸ் வச்சு படித்தாலுமே மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக நீ மேக்னெட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு படித்தாலே போதும். அவன் உனக்கு அந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கிறது உனக்கு தெளிவாக புரியும். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? ஈக்குவேஷன் டெரிவேஷன் அதெல்லாம் செகண்டரி. உனக்கு முதல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னன்னு தெரியணும். அதே மாதிரி ஜென்ரலாக உனக்கு நான் சொல்லியிருப்பேன் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டானது கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். அதாவது பொதுவாகவே 2 அயான்ஸ் இல்லைனா 2 சார்ஜ் இருக்குது, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ. ஸோ அந்த 2 சார்ஜுக்கு இடையில ஏதோ ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகும். அந்த ஃபீல்டு தான் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் அதை நான் எப்படி எந்த வார்த்தை யூஸ் பண்ணணும், என்ன வேர்டு யூஸ் பண்ணணும், அதில் நான் என்னென்ன மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. அதுவே மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னா அதே மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் வேர்டு என்ன, அதுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய லாஸ் என்ன, தென் அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, இதை தான் நம்ம இதில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னாலே ரொம்ப சிம்பிள். என்னோட ஒரு மேக்னெட்டுங்கிறத வந்து உங்களுக்கு புக்கில் வந்து மெட்டீரியல்னு கொடுத்துருப்பான். ஸோ மெட்டீரியல் அப்படின்னாலே உன்னோட மைண்டுக்கு வர்றது வந்து என்ன அப்படின்னா மேக்னெட். இப்போ ஒரு மேக்னெட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குமே, இந்த மாதிரி தானே. ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அரவுண்டு உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆனது கிரியேட் ஆகும்.
ஓகேங்களா. ஸோ அது மூலமாக தான் அங்கே ஒரு அட்ராக்ஷனே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை விலக்கி விலக்கி விளாடுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று வந்து அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துக்கு அங்கே ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோர்ஸ் ஆனது கிரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, உங்களோட சிலபஸில் செகண்ட் டாபிக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா. ஐயோ அது பெரிய டாப்பிக்கு, அதெல்லாம் என்ன அந்த அளவுக்குலாம் யோசிக்கவே வேண்டாம். இதே ஃபோர்ஸை நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் படிச்சிருப்போம். எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு லாவில் கூலும்ஸ் லாவில் ஹவு டு ஃபைண்ட் அவுட் தி ஃபோர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இந்த ஃபோர்ஸ் மூலமாக தான் எனக்கு என்ன கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டானது கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓகேவா. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டானது எனக்கு எப்படி கிரியேட் ஆகும், ஜஸ்ட்டு ஒரு கண்டக்டர்னாலே என்னது, இது வந்து என்னது, என்னோட சார்ஜஸ் வந்து அங்கே மூவ் ஆகும்னு அர்த்தம். கண்டக்டர் அப்படின்னாலே என்னோட என்ன சொல்கிறது, கரண்ட்டை வந்து கடத்தக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அப்போ கரண்ட் வந்து எனக்கு அங்கே மூவ் ஆகுது, அந்த கண்டக்டர் அப்படின்னாலே எனக்கு மூவ் ஆகக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து எனக்கு கரண்ட் ஆனது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பர்பண்டிகுலராக எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டானது கிரியேட் ஆகும். ஓகேவா. பட் ஜென்ரலாக மேக்னெட்டிக் ஃபீல்டுனா ஏன்னா அங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்டுலையும் அந்த ஃபோர்ஸ் மூலமாக தான் எனக்கு அட்ராக்ஷனோ ரிப்பல்ஷனோ. ஓகேங்களா. அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அங்கே சம்திங் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா எனக்கு அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம சிம்பிளாக ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு முடிப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த ஃபோர்ஸுக்கு பேரை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அப்படின்னா என்னென்னா, ஜென்ரலாகவே இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு கண்டக்டர் வச்சு அங்கே கரண்ட் ஆனது பாஸ் ஆகுது அப்படின்னா அப்போ கம்பல்சரி அங்கே ஒரு ஃபீல்டானது கிரியேட் ஆகிருக்கு. அந்த ஃபீல்டுக்கு பேர் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி கண்டக்டருக்கு பதிலாக நான் ஒரு மேக்னெட் மெட்டீரியலை வச்சுருக்கேன். ஸோ அதை சுற்றி அரவுண்ட் எனக்கு ஒரு ரீஜியன் கிரியேட் ஆகுது, ஒரு ஃபோர்ஸ் மூலமாக எனக்கு அங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா. அந்த ஆக்டுக்கு பேரே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக்னட்டிசம் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அப்போங்க அங்கேயும் என்ன ஆகுது அப்படின்னா சார்ஜஸ் வந்து மூவிங்கில் இருக்கிறதுனால தான். ஓகேவா. அதை தானே நம்ம என்ன சொல்கிறோம், ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சார்ஜஸ் அங்கே என்ன இல்லை, ப்ரெசென்ட்டில் இல்லாமல் மூவிங்கில் இருக்குது. மூவிங்கில் இருக்கிறதுனால தான் ஈவன் நம்ம அமைதியாக இருந்தால் கூட ரெண்டு மேக்னெட்டும் அட்ராக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது தெளிவாக புரியுதா. ஸோ ஏன் அப்படின்னா திருப்பி இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் உள்ளதை நீ எப்படி வேணாலும் படிச்சுப்ப, உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது என்னன்னு ஏன்னா இது வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. ஓகேங்களா. இதுக்கப்புறம் உள்ள டெரிவேஷன்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, ஐ அக்செப்டடு. பட் இருந்தாலும் உனக்கு பேசிக் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு என்னன்னு தெரியணும்ல. ஸோ அதனால் நீ எதையுமே யோசிக்க வேணாம். ஜஸ்ட்டு மேக்னெட்டை வச்சு அவங்க ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஃபீல்டானது கிரியேட் ஆகிருக்கு. அப்படி கிரியேட் ஆகும்போது அப்போ அது எது மூலமாக கிரியேட் ஆகிருக்குன்னா எனக்கு மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் மூலமாக கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகேங்களா. இப்போது மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸில் உங்களுக்கு அந்த டாபிக் பர்டிகுலராகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அதில் மெயினாக என்ன கேட்பாங்க, நான் முதல்ல ஃபோர்ஸுங்கிறத என்னன்னு சொல்லிட்டேன். ஓகேவா. அந்த ஒரு ஃபோர்ஸ் மூலமாக ஃபீல்டானது கிரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸை தான் பர்டிகுலராக என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டேன். அதில் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. பர்டிகுலராக உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா MMF அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஐயோயோ இது மேம் எனக்கு இதை எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிடாதீங்க. அதாவது மேக்னட்டோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் MMF. ஓகேங்களா. ஸோ இந்த MMFோட யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஓகேங்களா. அதாவது NI அப்படின்னு கொடுப்பாங்க. இது யூனிட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேவா, N அப்படிங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகே. தென் ஐங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கரண்ட்டு. ஓகேவா. அப்போ அந்த ஃபோர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், கரண்ட்டுங்கிறது உனக்கு தெரியும். ஓகே. இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எதுக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறேன், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ராக்ட் ஆகுது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இப்போ ஒரே ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஜென்ரலாகவே அதுக்கு அரவுண்டில் எனக்கு என்ன இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் ஆனது சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. இதுக்கு பக்கத்தில் எந்த மேக்னெட்டும் இல்லைங்கும் போது அந்த ஃபோர்ஸ் ஆனது அப்படியே ஒரு அரவுண்டில் வந்து அப்படியே அது அப்படியே என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்னா மூவிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீ இன்னொரு மேக்னெட்டை வைக்கும் போது அதோட ஃபோர்ஸ் அதிகமாகி ரெண்டும் அட்ராக்ட் ஆகும். அதுதானே கான்செப்ட். ஸோ அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி அரவுண்ட் அப்படின்னு சொன்னல அந்த வார்த்தையை இங்கே எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணுறாங்க. உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா. ஸோ அதனால் உனக்கு NI அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ NI அப்படிங்கிறது யூனிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஸோ அப்போ அதுக்கு என்ன கிடையாது, யூனிட் கிடையாது. ஸோ அப்போ ஐக்குரிய யூனிட் என்னது, ஆம்பையர். ஓகேங்களா.
ஸோ அப்போ உங்களோட யூனிட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆம்பயர் டேர்ன்ஸ் அப்படின்னு இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் டேர்ன்ஸுக்கு நோ யூனிட்டு. ஸோ அதனால் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆம்பயர் டேர்ன்ஸ் அப்படின்னு இருக்கும். இல்லை அப்படின்னா என்ஐனே யூனிட் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ரெண்டில் எது வந்தாலும் ஏதாவது ஒன்று ஆப்ஷனில் கொடுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் உங்களுக்கு. இந்த ஏன்னா உங்களுக்கு சிலபஸில் மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பர்டிகுலராக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னா யூனிட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களாமா? ஸோ அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயும் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம எப்படி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவிங்கில் இருக்குது, அதே மாதிரி தான் மேக்னட்டோ ஃபோர்ஸ்லையும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆனது அரவுண்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் உனக்கு என்ன எடுத்திருக்கேன், மேக்னெட்டிக் ஃபீல்டுனா முதல்ல என்னன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்னென்னா ஜஸ்ட்டு மேக்னெட்டை வச்சு நீ டெஸ்ட் பண்ண ப்ராசஸ் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ஃபீல்டானது கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் ஃபோர்ஸு. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்னன்னு பார்த்துருக்கோம், அதுக்கான யூனிட் என்னன்னு பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? இதெல்லாமே பேசிக்கு. ஆனால் உன்னோட சிலபஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கொடுத்துருப்பான். அதாவது மேக்னெட்டிக் சர்க்யூட் அப்படின்னு கொடுத்துருப்பான். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? மேக்னெட்டிக் சர்க்யூட் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ உனக்கு என்ன சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மேக்னெட்டிக் ஃபீல்டை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டுக்கும் மேக்னெட்டிக் சர்க்யூட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உனக்கு கண்டிப்பாக தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா இப்போ நான் உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உனக்கு ஒரு 40% நான் சொன்னது புரிஞ்சிருந்தது அப்படின்னா இப்போ நான் சொல்கிற டிஃப்ரென்ஸ் ரெண்டும் உனக்கு தெளிவாக புரிஞ்சுதுன்னா 100% வந்து உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றியான ஐடியா வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ எப்படி வேணாலும் ப்ரொசீட் பண்ணலான்னு அர்த்தம். ஓகேங்களா? மேம் ஏன் மேம் போட்டு குழப்புறீங்க, ஏற்கனவே மேக்னெட்டிக் ஃபீல்டே ஒன்றும் புரியாமல் இருக்குது, இதில் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எலக்ட்ரிக் சர்க்யூட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்கே வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா மேக்னெட்டிக் சர்க்யூட் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது உனக்கு ஃபீல்டுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதில் மெஷர் பண்ணுறது இப்போ ஃப்ளக்ஸ் எல்லாம் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் படிச்சிருப்போம் மேம், ஆனால் அதெல்லாம் என்னன்னே தெரியாது மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறீங்க. ஓகேவா? அதுவே இதை கம்பேர் பண்ணி நான் உனக்கு இதை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அடைச்சி இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. புரியுதாம்மா? இன்னொரு விஷயம், இதே கம்பேரிசனை செகண்ட் வீடியோவில் நான் எடுத்திருப்பேன். அது என்ன எடுத்திருப்பேன்னா நல்லா புரிஞ்சுக்கோ, ஃபாலோ பண்ணுற நீங்களே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. ஓகேவா? அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா சர்க்யூட் தியரிக்கும் இஎம்எஃப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் பார்த்துருப்போம். நல்லா மைண்டில் வச்சுக்கோ. அந்த டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்னா சர்க்யூட் தியரி இஎம்எஃப்ங்கிறது ரெண்டு ஃபீல்டையும் கம்பைன் பண்ணி ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஃபீல்டு. ஓகேவா? இப்போ நான் எடுக்க போகிறது இஎம்எஃப்ல பர்டிகுலராக மேக்னெட்டிக் சர்க்யூட்டுக்கும் எலக்ட்ரிக் சர்க்யூட்டுக்கும். அது என்னென்னா நான் எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் வோல்டேஜ்னு சொல்கிறேன்னா மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் அதை நான் என்னவா சொல்லுவேன். ஓகேவா? அவ்வளோதான். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே எப்படி படிச்சுட்டு இருக்கிறோம், சர்க்யூட் தியரியோட கான்செப்ட் தான் படிக்கிறோம். அதை நான் உங்களுக்கு இமேஜின் எப்படி பண்ணி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா அதை 2Dன்னு ஞாபகம் வச்சுக்கோ, இது 3Dன்னு ஞாபகம் வச்சுக்கோன்னு உனக்கு நான் சொல்லியிருப்பேன். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி அங்கே என்ன கால்குலேட் பண்ணுறோமோ அதுக்கு இங்கேயும் அதே தான் பண்ண போகிறோம். இங்கேயும் அதே தான், கரண்ட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இங்கே கரண்ட்டுன்னு மென்ஷன் பண்ணாமல் என்ன சொல்லுவோம், மூவிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? யூஸ் பண்ணுற வேர்டு வேறையாகும். அதே மாதிரி மெஷர் பண்ணுற பராமீட்டர்ஸோட நேம் மாறுமே தவிர கண்டென்ட்டு கான்செப்ட்டு ஒன்று தான். ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் சொல்லும்போது உனக்கு இன்னுமே தெளிவாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அப்படின்னாலே என்னது, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் அதே மாதிரி எனக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன அப்படின்னா வோல்டேஜ் அப்படிங்கிற ஒன்றை கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் இங்கே வந்து அப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு சர்க்யூட்டில் ஒரு பொட்டென்ஷியல் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் தான் அங்கே சர்க்யூட் வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் ஆனது பாஸ் ஆகும். இது வந்து என்னோட சர்க்யூட், எலக்ட்ரிக் சர்க்யூட்டோட கான்செப்ட். அதே மாதிரி அங்கே மேக்னெட்டிக் சர்க்யூட், மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிற ஒன்று கிரியேட் ஆகுதே. இப்போ நான் உனக்கு என்ன சொன்னேன், என்னோட எம்எம்எஃபோட அதாவது என்னது மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ்னால தான் எனக்கு மேக்னெட்டிக் சர்க்யூட் ஆனது உருவாகும். உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதாப்பா? மேம் அப்போ இங்கே கரண்ட்டும் தானே வரும், கரண்ட் வருமா? நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சர்க்யூட்டு, எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்குது, அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு பிரான்ச்சில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பொட்டென்ஷியல் ஆனது, அதுக்கு பொட்டென்ஷியலோட கண்டினியூவேஷன் தான் எனக்கு என்ன ஆகும், கரண்ட் ஆனது பாஸ் ஆகுமா? அதே மாதிரி எனக்கு இந்த மேக்னெட்டிக் சர்க்யூட் அப்படின்னாலே முதல்ல என்ன கிரியேட் ஆகும், இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு எங்கே எப்படி உருவாகும் அப்படின்னா என்னோட எம்எம்எஃப்னால தான் உருவாகும். இதோட யூனிட்டை நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், வோல்ட். அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதோட யூனிட்டை நீ சொல்லிடலாமா, என்னப்பா யூனிட் வரும், என்ஐ அப்படின்னு வரும். என்ஐ அப்படிங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்டு கரண்ட்.
ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், ஸோ வோல்டேஜ் மூலமாக எனக்கு என்ன எஃபெக்ட் ஆனது கிரியேட் ஆகும் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில்? கரண்ட் ஆனது கிரியேட் ஆகும். அப்படி தானேப்பா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று சர்க்யூட்டோட வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம்னா கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம், கரண்ட் தெரிஞ்சால் வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்னோட சர்க்யூட்டோட எஃபெக்ட் வந்து என்ன அப்படின்னா, அதாவது சர்க்யூட் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம், கரண்ட் வந்து அந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓப்பன் சர்க்யூட்டாக இருந்தால் என்ன ஆகும், கரண்ட்டே அங்கே இருக்காது. அது பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? ஓப்பன் சர்க்யூட்டாக இருந்தால் அங்கே என்ன இருக்காது, கரண்ட்டுங்கிறதே இருக்காது. இதெல்லாம் நம்ம சர்க்யூட் தியரியில் படிப்போம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு சர்க்யூட்டோட எஃபெக்ட் எனக்கு என்ன அப்படின்னா கரண்ட்டு இதோட யூனிட் என்னது, இங்கே ஆம்பையர். அப்போது இங்கே என்ன மேம் எனக்கு கிரியேட் ஆகும்னா, ஃபோர்ஸ் மூலமாக எனக்கு ஃபீல்டு கிரியேட் ஆகும். அதை நம்ம என்ன வேர்டு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளக்ஸுங்கிற வேர்டு சொல்லுவோம். புரியுதாம்மா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஏன் அப்படின்னா ஃப்ளக்ஸோட யூனிட் என்னன்னு கேட்பாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ளக்ஸ்னா ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் அதோட யூனிட் வந்து என்ன அப்படின்னா வெபர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக WB அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்னது, கரண்ட்டை தான் நான் இங்கே என்ன வேர்டில் சொல்கிறேன், ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறதுல சொல்கிறேன். ஏன் மேம் அங்கே சொல்கிறது இங்கே நம்ம டேரெக்டாக சொல்லிட்டு போகலாமே? அது வந்து எதுக்கு இந்த மாதிரி இந்த வேர்டை பர்டிகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா, கரண்ட்டுங்கிறது ஒரு டைரக்ஷன் தான். ஓகேவா? உங்களுக்கு ஈவன் உனக்கு மைனஸில் கூட உனக்கு ஆன்சர் வரும், சர்க்யூட் தியரியில் மைனஸில் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், மைனஸ் கரண்ட்டுன்னு சொல்லுவீங்களா, நெகட்டிவ் கரண்ட்டுன்னு சொல்லுவீங்களா? அப்படி கிடையாது. ஆப்போசிட் டைரக்ஷனில் சர்க்யூட்டில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுது. அப்படின்னா என்னன்னா, இங்கே ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா இப்படி ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ அதுதான் மீனிங்கே தவிர நெகட்டிவ் கரண்ட்டுங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா? பட் ஆனால் என்ன, எனக்கு கரண்ட்டுங்கிறது ஒரே ஒரு டைரக்ஷன் தான். ஸோ அதனால் நான் அது சிம்பிளாக கரண்ட் அப்படின்னு சொல்கிறேன். பட் இங்கே ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு எப்படி என்ன சொன்னேன், அரவுண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணேன்னா, ஓகேவா? இதுலேயும் மூவிங் சார்ஜ், இதுலேயும் மூவிங் சார்ஜ். ஆனால் இதில் மூவ் ஆகக்கூடிய அந்த ஆக்ட் வந்து எனக்கு என்ன அப்படின்னா மேக்னட்டிசம். ஸோ அதனால் அதில் ஜென்ரேட் ஆகக்கூடிய கரண்ட்டோட வந்து கரண்ட்டை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா உங்களோட புக்லேயே டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு மேக்னெட் போட்டு நான் அரவுண்ட் சுற்றி நான் என்ன பண்ணேன், ஃபீல்டு கிரியேட் பண்ணேன்னா அதை தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த வேர்டுக்கும் இந்த வேர்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஓகே, சரி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எனக்கு சர்க்யூட் தியரியில் பேசிக், மற்றது நிறைய லாஸ் படிச்சிருப்போம். இப்போ சர்க்யூட் தியரியில் பேசிக் லா இது இல்லாமல் சர்க்யூட் தியரியே இல்லை அப்படின்னா நான் ஓம்ஸ் லா சொல்லுவேன். அதாவது என்னது, V = I/R. அப்போ எனக்கு R அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். இந்த ஆறுங்கிறது எப்படி வரும், என்னோட வோல்டேஜ் வந்து கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதை ஈக்குவல் பண்ணும்போது ஆறுங்கிற கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ R = V/I. நான் தயவுசெய்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு யோசிக்காதீங்கம்மா. இந்த வீடியோ வந்து நான் ப்ரீஃபாக தான் எடுப்பேன், புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை மண்டையில் ஏற்றுற மாதிரி தெளிவாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோலாம் நான் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ அதனால தான் இது என்னோட பேசிக் வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபர்ஸ்ட்டுங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஈவன் உங்களுக்கு ரொம்ப போர் கூட அடிக்கலாம், என்னடா இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது தானே மேம், இதை ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு. இதை தெரியாத பசங்களும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இல்லை கன்ஃபியூஸ் ஆகிட்டு கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இதை யூஸ்ஃபுல்லான விதத்தில் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட இது. ஓகேவா? அதாவது பேஸ் மட்டத்தை ஸ்ட்ராங்காக போட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் நீ எந்த ஆங்கிளில் வேணாலும் ஷார்ட்கட் வச்சோ இல்லை எப்படி வேணாலும் அதை ஈஸியாக படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஆறுன்னு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு V/I அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இங்கே எனக்கு என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆருக்கு பதிலாக எஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட், என்னோட இந்த இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ நான் இதை மட்டும் செப்பரேட்டாக எடுத்திருந்தா கூட உனக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஏன் ஃபோர்ஸ்க்கு கீழே ஃப்ளக்ஸ் வருது, என்ன காரணம் அப்படின்னு. பட் நான் இதை கம்பேர் பண்ணி எடுக்கும்போது நீ அடுத்த கொஸ்டின் என்கிட்ட கேட்கவே மாட்டேன், உனக்கு தெளிவாக புரியுங்கிறது எனக்கு புரியும். இப்போ ஃபார்முலா என்னப்பா, V/I ஃபார்முலாவா? அப்போ எனக்கு இங்கே என்னப்பா வரும், Vக்கு பதிலாக MMF, ஐக்கு பதிலாக ஃப்ளக்ஸ். புரியுதுங்களாப்பா? ஃப்ளக்ஸை எப்படிப்பா ரெப்ரசென்ட் பண்ணுவோம், சை அப்படின்ற சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதோட வேல்யூ வந்து NI. இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அதுவும் நீங்கள் இப்போ எழுதுகிற எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா ரொம்ப பேசிக்ஸாக தான் இருக்கும் கொஷின்ஸு. ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? ஸோ அப்போ ஆறுங்கிறது எனக்கு என்னப்பா, ஜென்ரலாக நான் ஆறுங்கிறது கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். ஆனால் ஆர் அப்படிங்கிறது என்னது, அது ஒரு எலமெண்ட். என்னோட சர்க்யூட் தியரியில் நான் யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட் வந்து பேசிக் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவேன். அதான் நம்ம எலமெண்ட் படிச்சிருப்போம்ல, ஆக்டிவ் எலமெண்ட், பாசிவ் எலமெண்ட், இதெல்லாம் படிச்சிருப்போமா. ஸோ அப்போ ஆர் அப்படிங்கிறது நான் மற்றதெல்லாம் விட்டுரு, இண்டக்டர் கெப்பாசிட்டர்லாம் விட்டுரு, ஜென்ரலாக ஆர் அப்படிங்கிறத நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன், ρL/A. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாமா. ஓகேங்களா? இது கொஷின் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அப்போ ஆர் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல்,
அது ஒரு எலமெண்ட் இல்லை மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன மேம், அது ஒரு ஃபார்முலா, இது என்ன மேம் ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரெசிஸ்டிவிட்டி கால்குலேட் பண்ணுறது. அதாவது நான் ஒரு சர்க்யூட்டில் வந்து ரெசிஸ்டார் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணுறேன்னா அதில் நான் ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிக்கணும். ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது ஃப்ளோவை வந்து 100% ஃப்ளோ பண்ணாமல் அதை தடுத்து நிறுத்தி எனக்கு கரண்ட்டை கொடுக்குது பாரு. இப்போ ரெசிஸ்டாரே நம்ம எதுக்குப்பா யூஸ் பண்ணுறோம், ஒரு சர்க்யூட் இருக்குது, டேரெக்டாக பிரான்ச்சில் கரண்ட் ஃப்ளோ ஆகாமல் அதை தடுத்து எங்கெங்கெல்லாம் எனக்கு இது வேணும், கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்கக்கூடாது, அங்கே தடுத்து கொஞ்சம், அதாவது தடுத்து நிறுத்தி அதுக்கப்புறம் ஃப்ளோ பண்ணணும் அப்படிங்கிற இடத்துலலாம் எனக்கு இந்த ரெசிஸ்டார் யூஸ் ஆகும். கெப்பாசிட்டர் இண்டக்டாருங்கிறது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது இதெல்லாமே நம்ம சர்க்யூட் தியரியில் படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போது அப்போ நான் என்ன கண்டுபிடிப்பேன், ரெசிஸ்டாருக்கு வந்து என்ன கண்டுபிடிப்பேன் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிப்பேன். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபார்முலா ρL/A. ஓகேங்களா? இதை ஏமம் சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே எப்படி நம்ம ரெசிஸ்டிவிட்டி கால்குலேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா இது பெர்மியபிலிட்டி மியூ அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எனக்கு L/μA. புரியுதுங்களாப்பா? ஃபார்முலா புரியுதா மேம்? என்ன மேம் டிஃப்ரென்ஸ்? ஒன்றும் இல்லைம்மா, இந்த ரோவை 1/μன்னு எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக ரெசிஸ்டிவிட்டிக்கும் பெர்மியபிலிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல் தான் எனக்கு என்ன அப்படின்னா பெர்மியபிலிட்டி. புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ கம்பாரிசன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்யூட் தியரியில் ரெசிஸ்டிவிட்டிங்கிறத கால்குலேட் பண்ணுவேன், இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அதே ஃபார்முலா தான் இங்கே, ஆனால் நான் ரெசிஸ்டிவிட்டிக்கு பதிலாக பெர்மியபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இங்கே மியூ வராதுப்பா. இங்கே வந்து என்ன அப்படின்னா எனக்கு, ஏன்னா இது ரெசிஸ்டாரா, இங்கே நான் அதுக்கு பதிலாக நான் என்ன சொன்னாங்க, எஸ்ன்னு சொன்னேன்னா, ஸோ எஸ்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் பெர்மியபிலிட்டியை வச்சு நான் வேல்யூ கண்டுபிடிப்பேன். ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்தது இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எலமெண்ட் முடிஞ்சிடுச்சு, மெட்டீரியல் முடிஞ்சிடுச்சு. ஒரு சர்க்யூட்னு எடுத்தோம், சர்க்யூட்டில் வோல்டேஜ் என்ன, கரண்ட் என்ன, தென் அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே முடிச்சாச்சு. தென் அதுக்கப்புறம் அதில் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஃபீல்டு, சர்க்யூட் தியரியில் ஜென்ரலாக எனக்கு என்ன ஜென்ரேட் ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்டென்சிட்டி என்ன? ஸோ அப்போ E = எனக்கு என்ன வரும் அப்படின்னா V/D வரும். டிங்கிறது டிஸ்டன்ஸா, ஸோ அப்போ இதுக்கான யூனிட் என்ன, வோல்ட் பெர் மீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈங்கிறது என்னது, ஈங்கிறது ஜென்ரலாக எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்னப்பா சொல்லுவீங்க, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டினா இங்கே நான் என்ன சொல்லுவேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு சொல்லுவேன். இதை ஏற்கனவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோலே. பட் இந்த இதுக்கு வந்து இந்த கம்பாரிசன் எக்ஸ்பிளைன் பண்ணனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட தாட்டு. ஓகேவா? ஸோ அப்போ ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது எனக்கு என்ன வரும், இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஹெச்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ எனக்கு இங்கே என்ன வரும்னா mmff/L. ஓகேவா? இங்கே டிஸ்டன்ஸ் D வரும், இங்கே அதுக்கு பதிலாக L, ஏன்னா கண்டக்டர் வந்து கண்டக்டரோட லென்த்தை வந்து இன் டர்ம் ஆஃப் Lல சொல்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை நான் இப்படி மெஷர் பண்ணுவேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியை இப்படி. அதே மாதிரி டென்சிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கரண்ட் டென்சிட்டியை நான் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஜேன்னு சொல்லி வச்சு மெஷர் பண்ணேன்னா கரண்ட் டென்சிட்டி, ஸோ அப்போ கரண்ட்டு டிவைடட் பை எனக்கு ஏ. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட யூனிட் எனக்கு என்ன, ஏங்கிறதும் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன அப்படின்னா ஆம்பையர் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே, பட் இங்கே நான் கரண்ட் டென்சிட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. இப்போ நான் சொல்ல போகிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு டென்சிட்டி. ஸோ இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், பிஹெச்னு இருக்குதுன்னு. பிஹெச்சும் ரெண்டும் ஒன்று கிடையாதுமா. ஹெச்ங்கிறது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஸோ அங்கே இன்டென்சிட்டியாக இருந்தால் தான் ஹெச்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. பிங்கிறது வந்து டென்சிட்டி. ஓகேவா? டென்சிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, என்னோடய ஃப்ளக்ஸு டிவைடட் பை ஏ, அவ்வளோதான். ஆனால் இதோட யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், டெஸ்லா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்லா எப்படி வந்தது அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃப்ளக்ஸ் டிவைடட் பை ஏ அப்படின்னா அதே தான், டிஸ்டன்ஸ் தான். ஸோ வெபர் பை மீட்டர் ஸ்கொயர்னு வரும். இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா டெஸ்லா அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களாமா? புரியுதுங்களா? ஸோ அங்கேயும் நான் இன்டென்சிட்டி டென்சிட்டி மெஷர் பண்ணுவேன், இங்கேயும் டென்சிட்டி இன்டென்சிட்டி நான் மெஷர் பண்ணுவேன். ஓகேங்களா? புரியுதுங்களாமா? தென் அதே மாதிரி அங்கே வந்து ஜே ஈக்குவல் அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் டென்சிட்டி, இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது ஜஸ்ட் கரண்ட் டென்சிட்டி. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கோங்க, இல்லை வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கோ, இது ஜஸ்ட் ஃபார்முலா தான். இதுக்கே நான் சொல்ல வரல, இந்த முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ரெசிஸ்டார் வரைக்கும் எலமெண்ட் வரைக்கும் இந்த கம்பாரிசன் உனக்கு கான்செப்ட்டுக்கு புரியும். இது வந்து ஜஸ்ட் ஃபார்முலா தான். அதாவது என்னென்னா எலக்ட்ரிக் கரண்ட் டென்சிட்டியாக இருந்ததுன்னா சிக்மா இ,
சிக்மாங்கிறது என்னதுப்பா எனக்கு கண்டக்டிவிட்டிங்கிறது என்ன அப்படின்னா என்னோட ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல். ஸோ ஜே ஈக்குவல் டு சிக்மா இ, இதோட யூனிட் வந்து நம்ம மோன்னு சொல்லுவோம். இது மாதிரி நம்ம எங்கே கால்குலேட் பண்ணுவோம்னா சர்க்யூட் தியரியில் கால்குலேட் பண்ணுவோம். அதே இது மேக்னெட்டிக் ஃபீல்டில் பி ஈக்குவல் டு மியூ ஹெச். ஓகேங்களா? ஸோ அப்போ மியூ ஹெச் அப்படின்னா இந்த பிஏ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நான் என்ன சொன்னேன், எலக்ட்ரிக் கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொன்னேன். இதை வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஜென்ரலாக மியூன்னு சொல்லலாம், இல்லை மியூ நாட் மியூ ஆர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அதுக்கப்புறம் அப்டேட்டடுக்கான ஃபார்முலா வேணும்னா எழுதிக்கோங்க. மியூ நாட்டு மியூ ஆர் அப்படிங்கிறது மியூ நாட் அப்படிங்கிறது யாருக்கான பெர்மியபிலிட்டி, மியூ ஆர் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களாமா? ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு டீஃபால்ட்டாக ஃப்ளக்ஸை பற்றியான வேர்டு அங்கே யூஸ் ஆகுது நீ படிக்கிற புக்கில். நானே சொல்லலைன்னு வச்சுக்கோயேன். இதுக்கப்புறம் உள்ள வீடியோ நீ என்னோட வீடியோவை பார்க்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? இதுக்கப்புறம் உள்ள வீடியோவே நீ பார்க்கல, இந்த ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துருக்க உனக்கு புரியுது அப்படின்னா நீ வச்சிருக்கக்கூடிய புக்கில் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறான்னா டீஃபால்ட்டாக உனக்கு என்ன வந்துடும், ஓ கரண்ட்டை தான் அந்த மாதிரி சொல்கிறான், கரண்ட்டோட டேரக்ஷன் வந்து எனக்கு அரௌண்ட் டேரக்ஷனில் இருக்கிறதுனால அதை ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி டீஃபால்ட்டாக நீ ஃப்ளக்ஸ்ன்னு எடுத்துப்பேன். அப்புறம் மேக்னட்டோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் பொட்டன்ஷியலை தான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. புரியுதுங்களாப்பா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஜென்ரல் கான்செப்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கட்டும், மேக்னெட்டிக் சர்க்யூட்டாக இருக்கட்டும், இதுதான் அதுக்கான ஜென்ரல் கான்செப்ட். இதுவே வீடியோ லென்த்தி ஆகிடுச்சு. ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு எடுக்கிறேன். பயட்-சவர்ட் லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஒரு நிமிஷம். பயட்-சவர்ட் லா இதுவும் பெரிய கான்செப்ட் தான், ஆனால் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். பயட் ஓகே பயட்-சவர்ட் லா. ஓகேங்களா? இது வந்து என்னென்னா இது பேசிக்னு வச்சுக்கோயேன். அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா இப்போ கண்டுபிடிச்சி டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த லா மூலமாக வந்துச்சு. இந்த லாவில் நிறைய லா இருக்குது. பட் எப்படி இது வந்ததுன்னா ரொம்ப சிம்பிள்மா. இதை ஒரு கதையாக சொல்கிறேன், உங்களுக்கு இன்னுமே புரியும். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கண்டக்டரில் வந்து எப்படி சொல்கிறது, இந்த பர்சன் இந்த பயாட் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டக்டரில் கரண்ட்டை பாஸ் பண்ணி அதில் ஏதோ டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்கத்தில் வந்து காம்பஸ் வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன இருக்குது காம்பஸ்ஸு, இங்கே பாரு, இது எனக்கு ஒரு கண்டக்டர். ஓகேவா? இது எனக்கு ஒரு கண்டக்டர். இந்த லா வந்து ரெண்டு மார்க்கு தான். ஈவன் இதிலே வந்து இஎம்எஃப்லே 2 மார்க்கு தான். பட் இருந்தாலும் இந்த கதையை சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தடுத்த லாஸ்லாம் ஜஸ்ட்டு என்னங்கிறத போயிடலாம். இது ஒரு கண்டக்டரு. ஓகேவா? இந்த கண்டக்டரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரண்ட்டு பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வந்து காம்பஸ் வச்சுட்டு அவர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு. டெஸ்ட் பண்ணும்போது கரண்ட் பாஸ் ஆனோன்னு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா காம்பஸில் வந்து சம் டிஃப்ளக்ஷன் இருந்திருக்கு. அதாவது என்னென்னா அமைதியாக இல்லாமல் இது என்ன இருக்குது அப்படின்னா டேர்ன் ஆகிருக்குங்கும் போது அங்கே ஏதோ ஒன்று என்ன ஆகுது, ஃபோர்ஸ் ஆனது க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு தான் இங்கே சம்திங் ஏதோ ஒரு ஃபீல்டு, இங்கே வந்து கண்டக்டரு கரண்ட்டு, இங்கே எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஓகேவா? பட் இங்கே சம்மந்தமே இல்லாமல் இதுக்கு ஆப்போசிட்டில் அகைன்ஸ்டாக ஒரு ஃபீல்டானது க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத அப்போ தான் அவங்க உணர்றாங்க. ஓகேவா? அவர் அப்புறம் சும்மா இல்லை, அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அடுத்து இந்த கரண்ட்டோட டைரக்ஷனை மாற்றி பார்க்குறாரு. ஓகேவா? மாற்றி பார்த்தா அது என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு காம்பஸ் வந்து இப்படி டேர்ன் ஆனிச்சு அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். காம்பஸ் வந்து அடுத்த அகைன்ஸ்டாக ஆப்போசிட் டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ தான் அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டாக எனக்கு அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டானது எனக்கு க்ரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுக்கப்புறம் தான் அவர் என்ன லா கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா அவரோட நேமில் பயட்-சவர்ட் லா அப்படிங்கிற ஒரு நேமை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்போது சரி, இப்போ அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, ஏதோ ஒரு ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். ஓகேவா? தென் அது மூலமாக அவர் அந்த கருத்து என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கண்டக்டர் இருக்குது. இப்போது இவ்வளோதான் பேஜா? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஏன்னா இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ஒரே ஒரு ஃபார்முலாப்பா, அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, அவ்வளோதான். இங்கே பாரு,
அதே மாதிரி ஸோ அதனால் தெரிஞ்சிடுச்சு ஏதோ ஒரு ஃபீல்டானது கிரியேட் ஆகுது. ஸோ அந்த ஃபீல்டு என்ன, அது வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் அப்படிங்கிறதான் அவரோட கான்செப்ட். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு கண்டக்டர் எடுத்திருக்காரு. கண்டக்டர் எடுத்துட்டு அதில் ஜென்ரேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது அப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டானது கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஐடிஎல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் வந்து என்ன அப்படின்னா பயட்-சாவர்ட் லாவோட இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. உங்களுக்கு 2 ஃபார்முலா இருக்குமா, நான் வந்து இது வந்து பேசிக் ஃபிசிக்ஸ் ஃபார்முலா, உங்கள் புக்லேயும் இருக்கும், இஎம்எஃப் புக்லேயும் இருக்கும். இதுக்கு அடுத்தது டெரைவ் பண்ணி வரக்கூடிய ஃபார்முலா, அது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எப்படி, ஏன்னா அவர் அந்த கண்டுபிடிச்சி ஒரு ஃபைனலைஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னல, அது என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா தான். ஓகேவா? அது எப்படின்னா, ஃபீல்டானது கிரியேட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு, அது மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு வச்சுட்டார். ஓகேவா? ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, அதாவது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டானது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆகுதா, என்னோட கரண்ட்டு. நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே, ஒரு கண்டக்டர் அதில் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அப்போ கண்டக்டரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அங்கே ஃபீல்டானது கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகுது, அதுக்கு பேர். அப்போ அங்கே அதுக்கு ஆப்போசிட்டில் பர்பண்டிகுலரில் ஒரு ஃபோர்ஸ் ஆனது ஜென்ரேட் ஆகுது, அது வந்து என்ன அப்படின்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த இடத்துல நீ என்ன கேட்கக்கூடாது, மேம் இங்கே எங்கே மேக்னெட் வச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடாது. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காம்பஸ் வச்சு தான் செக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் வந்து நடந்திருக்குது. ஓகே. ஸோ அப்போ அது மூலமாக இந்த ஃபீல்டு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட கண்டக்டர்னு வச்சுக்கோ, இதில் இப்படி கரண்ட் ஆனது பாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகுது, அதுதான் என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது டிபி. ஸோ இந்த டிபி எப்படி இருக்குங்கிறத இவர் இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். அதாவது எனக்கு கிரியேட் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னோட கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆகும். கரண்ட்னா என்னது, இந்த கண்டக்டரில் போகக்கூடிய கரண்ட்டு டிஎல் அப்படிங்கிறது என்னோட டிஃப்ரென்ஸ் இன் லென்த்து. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் கொஷின் கேட்கலாம், மேம் ஐக்கு ஐ போட்டாங்க, எல்லுக்கு எல் மட்டும் போட்டிருக்கலாம்ல, ஏன் டிஃப்ரென்ஸ் இன் லென்த் அப்படின்னா, இப்போது கண்டக்டரில் நான் கரண்ட் ஆனது பாஸ் ஆகுது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதோட லென்த் வந்து மாறும். கண்டக்டரோட லென்த்தும் கரண்ட்டோட லென்த்தும், ஏன் அப்படின்னா கரண்ட் ஆனது இங்கே கொடுக்குறோம் அப்படிங்கும் போது கொஞ்சம் தூரம் தாண்டி எனக்கு கரண்ட் ஆனது பாஸ் ஆகும். ஸோ அப்போ அங்கே லென்த்தில் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேவா? கரண்ட்டுங்கிறது என்ன வேல்யூவோ அந்த கண்டக்டரோட வேல்யூவை இங்கே எழுத போகிறோம். ஸோ லென்த்து மட்டும் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் லென்த்து. இதில் தீட்டாங்கிறது என்னென்னா இந்த 2 ஃபீல்டுக்கும் இடையில ஜென்ரேட் ஆகக்கூடிய ஃபீல்டு தான் என்ன, ஆங்கிள் தான் என்ன அப்படின்னா சைன் தீட்டா. ஓகேங்களா? இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்குமா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்படின்னா என்ன மீனிங்னா, நான் சொன்னால அவர் என்ன கண்டுபிடிச்சார், அதாவது என்னன்னா என்னோட கண்டக்டரோட லென்த் இன்க்ரீஸ் ஆக கண்டக்டரோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன் ஏற்கனவே, மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது டேர்ன்ஸாக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது லென்த் அதிகமாக எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைன் தீட்டா, ஏன் பர்டிகுலராக சைன் தீட்டா அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு நான் டெஃபினேஷன் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம், ஹரிசாண்டல் அப்படிங்கிறத வந்து காஸ் தீட்டான்னு சொல்லுவோம், வெர்டிக்கலை வந்து சைன் தீட்டான்னு சொல்லுவோம். ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ சைன் 90 டிகிரி அப்படின்னா சைன் 90 டிகிரிங்கிறது என்னது, எனக்கு சைன் 90 டிகிரிங்கிறது எனக்கு வேல்யூ 1. ஓகேவா? அப்போ சைன் 90 டிகிரினா பர்பண்டிகுலர்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த இடத்துல தான் 1ங்கும் போது எனக்கு இங்கே தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்குது. இந்த பாயிண்ட் என்ன மேம்னு கேட்காதீங்க, இது ஒரு உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே ஃபீல்டானது கிரியேட் ஆகிருக்குன்னு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். புரியுதா? இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், நான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும், இல்லை பர்பண்டிகுலரில் தான் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபீல்டு அதிகமாக இருக்குங்கிறது கான்செப்ட். இப்போ அதுவே பாரு, சைன் 0 டிகிரின்னு வையேன், சைன் 0 டிகிரிங்கும் போது எனக்கு 0, அப்போ 0 டிகிரிங்கும் போது எனக்கு இப்படி வரும். அப்போது கண்டக்டரோட பேரலாகவே எனக்கு இருந்தது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே என்னவா இருக்குமா, எனக்கு 0வாக இருக்கும். இப்போ புரியுதுங்களா? ஏன் இதை வந்து நான் சைன் தீட்டான்னு வச்சுருக்கேன், ஏன் டேன் தீட்டான்னு வச்சுருக்கலாம், காஸ் தீட்டான்னு வச்சுருக்கலாம்ல. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்குது. ஸோ இதை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? புரியுதுங்களாப்பா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதாவது என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டானது எனக்கு இந்த கண்டக்டரில் ஜென்ரேட் ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும், லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் இன் லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும், தென் அதுக்கப்புறம் ஆங்கிளுக்கு வந்து எனக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்குது.
ஓகேங்களா? தென் கீழே இருக்கக்கூடிய ஆர் வந்து நீங்கள் எனக்கு என்னங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த ஆர் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இன்னொரு இது என்ன அப்படின்னா, இதே லாவை இது மாதிரி இதே லா கிடையாது, இது மாதிரி ஒரு லாவை உங்களுக்கு நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எலக்ட்ரிக் ஃபீல்டில். ஓகேங்களா? அது என்ன லா அப்படிங்கிறதையும் எனக்கு நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? ஸோ அப்போ பையட்-சாவர்ட் லா அப்படிங்கிறது அதாவது ஜென்ரேட் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படிங்கிறத இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா டிஃபைன் பண்ணி சொன்னார். அதுக்கு பேர் தான் பையட்-சாவர்ட் லா. ஓகேங்களா? இது பேசிக், இது அவர் கண்டுபிடிச்சி சொன்ன ஃபார்முலா. ஓகேவா? அதுவே நான் உங்களுக்கு சொன்னேன்ல, டெரிவேஷன் மூலமாக வரக்கூடிய ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவையும் நோட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபார்முலா ப்ராப்ளம்ஸ் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு ஃபார்முலாஸ் மட்டும் கேட்பாங்க. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஸோ உங்களுக்கு 2 கொஷின் கேட்டிருக்கேன், 2 கொஷினுக்கும் கீழே ஆன்சர் பண்ணுங்கள். இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபியும் போடலாம், டிஹெச்சும் போடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறதுனால நான் ஹெச் அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். என்னோட க்ளோஸ்டு இன்டகரல் ஐடிஎல் ஏஆர் வெக்டார் டிவைடட் பை 4πr². 4πr². ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறேன், நான் ப்ரீவியஸ் இதிலே உங்களுக்கு r² அப்படிங்கிறது இருக்கும். இங்கே வந்து 4πr². இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பையர் பை மீட்டர். ஓகேங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறத நம்ம ப்ரீவியஸ் இதிலே பார்த்தோம், இந்த கம்பேரிசன்லேயே பார்த்தோம்ல. மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் ஆம்பையர் பர் மீட்டர்னு பார்த்தோம்ல. ஸோ யூனிட் சேம் தான், ஆனால் என்ன அப்படின்னா டெரைவ் பண்ணி வரும்போது எனக்கு ஃபார்முலா வந்து இந்த மாதிரி இருக்கும். இது எப்படி மேம் கேட்காதீங்க, ஜஸ்ட் அதோட டேரக்ஷனோட இன் டர்ம் ஆஃப் வெக்டார் கேல்குலேஷனில் நான் கேல்குலேட் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஓகேவா? புரியுதுங்களாப்பா? ஸோ ஆனால் நான் இதுக்கு முன்னாடி எழுதின ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அவர் சொன்ன கண்டுபிடிச்ச கண்டென்ட்டே அதுதான். எனக்கு அது வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குதுன்னா, கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அந்த கான்செப்ட் சொன்னல, அதை தான் அவர் கண்டுபிடிச்சாரு, அதுதான் அவர் ஃபார்முலாவாகவும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அதனால் நான் என்ன கொஷின் கேட்டனோ அதுக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஓகேங்களாப்பா? தேங்க்யூ.